மகாராஜன். மகாராஜன் எந்த ஊரு? பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை. எத்தனை மாடு கொண்டு வந்த அன்னைக்கு? இன்னைக்கு ஒரு 12 மாடு கொண்டு வந்தோம். எத்தனை மாடு வித்துருக்கு? 4 மாடு வித்துருக்கு. ஏன் இன்னைக்கு என்ன இழுப்பு இல்லாம இருக்கு? இதெல்லாம் நல்ல பால் கறக்கூடிய மாடா? அவன் நல்ல பால் தரும். என்ன பால் இருக்குது? 2 வழி ஒரு 7 லிட்டர் இருக்கு கைப்பால். 7 லிட்டர் இருக்கும். இது பூராமே நம்ம மாடு தானா? பூராமே நம்ம மாடு தான். ஆடு நல்லா இருக்க. ஆமா. இது கண்ணுட்டி கிடக்கோ? எல்லாமே இளங்கன் மாடு. இது 2 மாடு தான் கைக்கிற மாடு கிடக்கு. 4 மாடு கைக்கிற கிடக்கு. இது எல்லாமே கண்டி மாடு. கண்ணுட்டி உள்ள மாடு நல்ல கண்ணுட்டி போற போஸ்ட்ல கிடக்கு பாருங்க. பூரா இளங்கன் மாடு தான். இளங்கன் மாடு தானா? எந்த மாடு இது? இளங்கன் மாடா? இது இளங்கன் மாடு தான். அதுக்கு அடுத்து இன்னைக்கு இளங்கன் மாடு தான். அது இளங்கன் மாடு தான். அந்த விரிக்கம்பு பிடிச்சிட்டு போறது இளங்கன் மாடு தான். இது என்ன ரேட்டு? இது 33 ரூபா சொல்லுது எனக்கு. 33. என்ன பால் இருக்கும்? பால் 2 வழி ஒரு 8 லிட்டர் இருக்கும். எத்தனாவது இது? இது 3ஆவது. நல்ல மாடு தானா? என்ன இடம் இது? இது நம்ம இதுதான் சிந்து தான். ஆமா, சிந்து தானா? மாடு நல்லா இருக்குண்ணா. இதான் இது இருக்கிற இடம் மாடா? அதுக்கு அடுத்து நிற்க மாடு இள மாடு தான். அதுக்கு அடுத்து நிற்க மாடு இள மாடு தான். எல்லாமே 2 3 உள்ள மாடு தான். அதுல என்ன ரேட்டு? தலையத்து கிடாரி 1 மட்டும் தான் நிக்கி. தலையத்து கிடாரி இது அந்த செவல 1 நிக்கல. அது அந்த பிரிச்சிருக்காங்களா விரிக்கொம்பு, அது தலையத்து. ஆமா, அது கண்டி கிடையாது. அந்த விரிக்கொம்பு கண்டி கிடக்கு. தோவலை தலையத்து கண்டி கிடக்கா? ஆமா, கிடக்கு. ஆமா, அந்த கிடாரி கிடக்கு. என்ன ரேட்டு இது? அப்ப அது 34 ரூபா சொல்லுது. 34. முடிவுனா முடிவு குறைச்சு கொடுத்துக்கலாம் தான். என்ன ரேட்டு சொல்லுங்க? அந்த குறைச்சு கொடுத்துக்கிட்டோம். கேட்க பொறுத்து இருக்கு. கேட்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 95 85 95 85 03 6102. 6102. நீதி கலத்திக்கினார். எந்த ஊரு? கலத்திக்கினார். மயாஜி பக்கம் கலத்திக்கினார். வியாபாரியா விவசாயியா நீங்க? விவசாயி. மாடு கொண்டு வந்துருக்கீங்க விற்கிறதுக்கு? இல்ல, மாடு வாங்கிட்டு போறல. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? இது 27. 27. என்ன இனம் இது? இது மொட்டை மாடு. கண்ணுட்டி இருக்கா? கண்ணுட்டி இல்ல. சில மாடா? அப்போ பால் எவ்வளவு இருக்கு? பால் 3 இருக்கு. 3 லிட்டர் கிடக்குங்க. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 27. 27. என்ன ரேட் சொன்னாங்க? அவங்க 30 சொன்னாங்க. 30 சொன்னாங்க. 27 வாங்கிருக்கீங்க. அப்ப மாடு சௌரியம் தான். சௌரியம் தான். பால் என்ன விலைக்கு விற்கும்? பால் 35 போகும். 30 ரூபாய்க்கு விற்கும். சரி. மாடு வளர்க்க லாபமா நஷ்டமா? மாடு வீட்டில் நம்ம சொந்தமா இருக்கனால லாபம். விவசாயம் விலைக்கு வாங்கினா நஷ்டம் தான். விவசாயம் இருக்கு உங்களுக்கு? தோட்டத்தை எல்லாம் சொந்த கூடம். நம்ம வீட்டில் உளுந்து பாசி பக்கத்தில் எல்லாம் சொந்தமாக இருக்கனால லாபம். விலைக்கு வாங்கினா நஷ்டம் தான். சரி. புதுரையா? டவுனு. நீங்க வியாபாரியா சம்சாரியா? வியாபாரி தான். வியாபாரி. எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? ஒண்ணுதான் கொண்டு வந்து. அது எத்தனாவது மாடு? எத்தனாவது மாடு? 3வது மாடு. என்ன இனம்? ஜெர்சி தானா? ஜெர்சி தான். என்ன கண்ணு விட்டு இது? காளையங்கன்னு. என்ன பால் கறக்கும்? 13 லிட்டர் கறக்கா? என்ன வேலை சொல்றீங்க? 50 ரூபா சொல்லி 40 ரூபா கொடுத்துடலாம். எந்த ஊருமா? முத்துலப்புக்கு. எந்த ஊரு? திருக்கப்பட்டி. மாடு எத்தனை மாடு கொண்டு? வியாபாரியா சம்சாரியா? எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 3 மாடு கொண்டு வந்தீங்களா? எத்தனை மாடு? 2 மாடு வித்துட்டா? கை கிழவனா? சிலைய மாடா? இது என்ன பால் கறக்கும்? 4 நாள் கறக்கும்னா? நல்ல மாடு தானா? என்ன எவ்வளோ சொல்றீங்க? 20 ரூபா கேட்கான். 30 ரூபா 20 ரூபா சொல்றான். உங்க போன் நம்பர் சொல்லுங்க தம்பி. 63 82 81 98 14. சரி தம்பி. எத்தனை மாடு கொண்டு? மாடு ஒரு 10 மாடு கொண்டு வந்தோம். 10 மாடு. வியாபாரி தானே? வியாபாரி தான். இன்னைக்கு நல்ல ரேட்டு போதா? இல்ல, ரொம்ப ஜம்பல். இந்த இது உங்களுக்கு எலெக்ஷன் ஆரம்பிச்சதுனால பைசாக்கு அங்கிட்டு வர முடியல. மாடு வியாபாரமே இல்லை. சரி. இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு? மாடு 10 மாடு வந்தது. 10 மாடுல 8 மாடு வித்துட்டா? இல்ல, 3 மாடு தான் வச்சிருக்கு. 7 மாடு நிக்குது. என்ன ரேட் அது? இது 30 ரூபா வரும். இது எத்தனை இது? 3ஆவது. கண்ணுட்டி இருக்கா? கைப்பால் தான். இதெல்லாம் எல்லாமே கைப்பால் தானா? எல்லாமே கைப்பால். கண்ணுட்டி கண்ணுட்டி இல்ல. என்ன விலைனா கொடுப்பீங்க? அதை இது 27 ரூபானா கொடுத்துடலாம். அதை 23 ரூபானா கொடுத்துடலாம். கண்ணுட்டி கிடைக்க மாட்டேங்க. என்ன காரணம்? அங்கேயே வித்துருவாங்க. கண்ணுட்டி போட்டோடனே வித்துருவானா? கண்ணுட்டியே இளங்கண்ணுல. இது பண்ணையில உள்ள மாடு. மிஷின் கரை கறக்கிறதுனால கண்ணுட்டி வித்துருவாங்க. கறவை மத்த இங்கிட்டு வந்து நல்லா கறக்கும். நல்லா கறக்கும். பால் அதிகமா கறக்கும். எந்த தப்பு? நாட்டு இந்த வெயிலுக்கு கீழுக்குலாம் ஒண்ணு தாக்கு பிடிக்கும். உங்க போன் நம்பர் சொல்லுங்க. போன் நம்பர் 94 430 81 228. சரி. தங்கவேல். எந்த ஊர் இருக்கா? சிவந்திப்பட்டி. எத்தனை மாடு? வியாபாரியா சம்சாரியா? வியாபாரி. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 5 கூட வித்தாச்சு. ஒண்ணுதான். என்ன பால் கறக்கும்? இது நவால் கறக்கும். இருக்கவா? நவால் லிட்டர் கறக்கும். 4 லிட்டர் கறக்கும். என்ன கண்ணுட்டி இது? ஒட்டை கண்ணுட்டின்னா? இருவு மாடு. நல்ல பால் திக்னஸ் இருக்கும். என்ன டிகிரி அடிக்கும். என்ன விலை சொல்லிய? 40 ரூபா சொல்லிய. என்ன விலை கேட்கான்? 38 ரூபாய்க்கு கேட்கானா?
எத்தனாவது மாடு? இது 4000 4வது மாடு. நல்ல பால் நல்லா இருக்கும். பால் என்ன வேலை கொடுப்பிய? 38 ரூபாய்க்கு 40 38 ரூபா கொடுத்துருவேன். சரி, ரைட். அண்ணாச்சி ஃபோன் நம்பர் சொல்லுங்க. முருகனா, எந்த ஊர் ஐயா? பண்ணம்பரை அங்கெல்லாம் இருக்கு, முட்டுகள் பக்கம்லாம் இருக்கு. இங்க இருக்கு சாத்தாங்குளம் பண்ணம்பரையா? சரி. நீங்க வியாபாரியா? வியாபாரி. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 2 மாடு தான். 2 மாடு தான் கொண்டு வந்தீங்களா? இது பால் கறக்கா எப்படி சினையா? 2 மாப்பிள காலை என்ன ரேட்டு சொல்லியது? 1.10 தான் சொல்லுவேன். 1.10. என்ன ரேட்டு கேட்காங்க? ஒவ்வொரு பேரும் கேட்க மாட்டேங்க. என்ன காரணம்? நேற்று ரம்சான் முடிஞ்சவனே கேட்க மாட்டேங்கிறாரு. ரம்சான் முடிஞ்சவனே கேட்க மாட்டாங்க. நேற்று முடிஞ்சிருக்கலாம். கொண்டு போயிடலாம். நீ வரட்டு எப்படி இருந்தா வித்துட்டு போனேன் நினைச்சிய இதுதான் போனோம். நஷ்டப்படுமா? நஷ்டம் கேட்டோம். 1.20 ஆச்சு. அவன் 1.10 சொல்லி கேட்க மாட்டேங்கிறேன். சரியா, ரைட். சரி, ரைட். செந்தூர் பாண்டி எந்த ஊர்ண்ணே? மறுக்காலங்குளம். இது என்ன மாடு? இது கிரு மாடு. கண்ணுட்டி கிடையாதோ? சினையாப்போ? இப்போ கை காலம் கறக்கா? வெட்டுக்கா கொடுக்கிய? என்ன பால் ஒன்றும் இல்லை? அப்போ பால் இல்லை. எத்தனை மாடு கொண்டு வந்தியா? மாடு ஒரு 8 மாடு கொண்டு வந்தேன். 8 மாடு. எத்தனை வித்துருக்கு? 6 வித்துருக்கு. 6 வித்துருக்கு. என்ன விலை சொல்லிங்கண்ணே? இது 1.10 சொன்னேன். 1.10 சொல்லியா? என்ன விலை கேட்கான்? 90 ரூபாய்க்கு கேட்காங்க. 90 ரூபாய்க்கு கேட்காங்க. இது எப்படி பிரியமா சபதமா? இன்னைக்கு கொஞ்சம் ஜவன் தான். சபதம். கேரளாக்கு ஆள் வரல. தேர்தல் இருக்கிறதுனால பணம் கொண்டு வர பயப்படுதான். என்ன அதான் இல்லைன்னா போயிருக்குன்னா. சரிண்ணா, ரைட். என் பேரு ஐயல்சாமி. ஐயப்ப சாமி. எந்த ஊர்ண்ணா? ஐயல்சாமி, மீனம்பட்டி. சிவாஜி பக்கத்துல. வியாபாரியா? சம்சாரியா? வியாபாரி தான். எத்தனை மாடு கொண்டு வந்தியா? மாடு 6 மாடு கொண்டு வந்து ஒன்னும் வசப்படல. எல்லாமே விற்காம தான் நிக்கி. ஆமா. என்ன விலை? இதெல்லாம் என்ன விலை? இது விலை நாங்க 55,000 சொன்னோம். 40 ரூபாய்க்கு தான். அதான் 42 கேட்காது. 50 ரூபா 45 ரூபா கேட்காரா? ஆமா. 42 பூரா இலை மாடு தானா? ஆமா. இது 2 கண்ணுட்டி என்ன விலை? இது 2 கண்டு வட்டிக்காட்டுல வாங்கினது 30,000. 30,000மா? இங்க 26 27 தான் கேட்காங்க. 2 பொட்டை கண்ணுட்டு தானா? ஆமா. சென்னை ஈனக்கு ஒரு மாசம் இருக்கானு தெரியல. அது சொன்னாங்க சென்னை இருக்கு. நாங்க அதை பாக்குறோம். இல்ல என்ன ரேட்ல குடிப்பிய? இப்போ 32 33 நாள் கொடுத்துறோம். வர 26 27 தான் கேட்காங்க. வியாபாரம் ரொம்ப வியாபாரம் இல்லைன்னா திரும்பலாம் கொண்டு போகணும். வேற என்ன செய்ய? கஷ்டமாலாம் இருக்கும். அது பால்பட்டி எந்த ஊரியா? நாட்டார்குளம் எங்க இருக்குது? இந்த செய்திகள் வட பக்கம் இருக்கு. செய்திகள் வட பக்கம். ஆமா. வியாபாரியா சம்சாரியா? வியாபாரி. எத்தனை மாடு கொண்டு வந்தியா? 2 மாடு கொண்டு வந்தாச்சு, வித்தாச்சு. 2 மாடு வித்துங்களா? ஒரு சென மாடு ஒண்ணு கிடக்கு. என்ன கிடக்கு? எங்க கிடக்குது? அது என்ன வட கிடக்கு. எத்தனை ஈத்துது? ஈத்து 3வது ஈத்து. எத்தனை மாசம் அது? இப்ப 10 நாள்ல மாடு ஈனும். என்ன ரேட்டு சொல்லியா? 45 ரூபா. 45 ரூபா சொல்லிடலாம். ஆமா. இந்த ரேட்ல குடுப்பியா? 43 கேட்டாப்ல கொடுக்கல. அவ்வளவு நல்ல மாடுன்னா? ஆமா. வியாபாரி தான் கேட்டாப்ல. சிந்து மாடு. நல்ல பெருத்த மாடா? பரிய மாடு. சரி, ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 90 92 90 90 13 87. சரியா, ரொம்ப நன்றி. என்ன பேர்? கனகராஜன். கனகராஜ். எந்த ஊரு? மார்த்தாண்டம். எத்தனை மாடு வாங்க வந்தியா? 4 எண்ணம் வாங்கியிருக்கோம். 4. என்ன ரேட்டு? ஒன்னு ஒரு ரேட் அண்ணா. இது 17. அது 21. அப்படி வாங்கியிருக்கானே. இது எதுக்கு? இது பாலுக்கு தான். பாலுக்கு தானா? வத்து பால் மாடு. கொண்டு அங்கோட்டு வித்துருவலோ? கொண்டு கொஞ்ச நாள் பார்த்து லாபம் கிடைச்சா வித்துருவியா? சரி. நீங்க எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தியா? அந்த ஒரு 6 எண்ணம் வாங்கணும் வந்தானே. கொஞ்சம் விலை கூட. ஆமா. அதனால எத்தனை மாடு வாங்கியிருக்கிய? 4 வாங்கியிருக்கேன். 4 வாங்கியிருக்கிய. சரி, இப்போ மார்த்தாண்டத்தை கொண்டு போய் விற்கணும். புல்பாட்டி சைஸ் பண்ணி மாதிரி போட்டு கொஞ்சம் உடம்பு தேத்தி விற்கும். உங்க போன குணசீலன். எந்த ஊரையா? மேட்டூர். மேட்டூர். எந்த மேட்டூர்? கடைய மேட்டூரா? கடைய மேட்டூர் தான். எத்தனை ஆயிரத்து மாடு வாங்கியிருக்கீங்களோ? என்ன ரேட்டு வாங்கினியா? 40,000 வாங்கி. கண்ணுட்டி இல்ல? சினையாப்போம்? கைக்கிறவ. பால் என்ன கறக்குங்க? 13 லிட்டர் கறக்குன்றானா? மாடு நல்லா இருக்கு. என்ன மாடு? இள மாடு. 2வது இருக்குமா? தலையத்து மாடு. நல்லா இருக்கு மாடு. நல்லா இருக்கு. நீங்க 40 ரூபா ரேட்டு. கருப்பு பிரச்சனை கிடையாது. ஒன்றும் கிடையாது. நிற்குமா? மடு எப்படி இந்த இது பூங்காம தான். நல்லா இருக்கு. என்ன பால் கறக்குன்றான்? 13 லிட்டர் கறக்குன்றானா? 13 லிட்டர் கறக்குன்றானா? கண்ணுக்குட்டி இல்லையோ? ஐயோ. மாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். திசைவலையா? திசைவலையா உங்களுக்கு? நீங்க மாட்டு வியாபாரியா இப்படி சம்சாரியா? வியாபாரி. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? வாங்க தான் 6 மாடு வாங்கி. 6 மாடு வாங்கியிருக்கீங்களோ? எத்தனை மாடு வாங்கணும் வந்திய?
ஆடு 3 நாள் வாங்கணும் வந்தா 6 மாடு வாங்கி 6 மாடு வாங்கியிருக்கீங்க. அப்போ இன்னைக்கு சௌரியம் தான் போகும். இன்னைக்கு மார்க்கெட்டு சௌரியம் தான். பணப்புழக்கங்கள் இல்லாதனால மாடு உங்களுக்கு சௌரியமாக கிடைச்சிருக்கு. எல்லாமே பால் மாடு தானா? 3 பால் 3 சேனை. இது கொண்டு எப்படி பால் மாடு நீங்கள் பால் கறக்கிறதுக்கா கொண்டு விற்கிறதுக்கா? பால் கறப்போம், கேட்டால் கொடுப்போம். கேட்டால் கையில் கொடுத்துருவீங்க. 2 ரூபா கிடைச்சா கொடுப்போம். 2 ரூபா கிடைச்சா கொடுப்பீங்க, எல்லாம் வச்சிருப்பீங்க. சரி, ரைட். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 994 20 30 40 8. அங்கே பால் என்ன விலையா இருக்கு? பால் பண்ணி கவுண்ட் பண்ணி தான் ஊற்றணும். என்ன ரேட்டு இருக்கு? 33 38 டிகிரியை பொறுத்து கிடைக்கும். சரி, ரைட், ஓகே. லாபமா நஷ்டமா பால் மாடு? பால் மாடு இப்போ விற்க விலைவாசிக்கு நட்டம் தான். சரி, நம்ம 7வது பைய வாரத்தில் அதான் போட்டு பார்க்க வேண்டியது. சரி, ரைட். வேற தொழிலும் முடியாது. சரி, ரைட். என்ன பேரு? சீனியாபிள்ளை. சீனியாபிள்ளை. வீரசியாமியா? பக்கத்துல கடை பக்கம் சோட்டைக்கு வளர்க்க. நீங்க வியாபாரியா சம்சாரி ஐயா? வியாபாரி. எத்தனை மாடு வாங்கணும் வந்தீங்க? நாங்கள் பால் மாடு சில மாடு வச்சிருக்கோம். சில மாடு 3 மாடு வித்தாச்சா? இது மிச்ச மாடு. ஆமா. ஏன் இது விற்கலையா? இது சில மாடு இன்னொரு ஆள் வாங்கி போகுது. வாங்கி போதும். என்ன ரேட்டு வாங்கிக்கிறீங்க? 1 65 1 55. 55. பெரிய மாடா இருக்குல்ல? நல்ல 65 55. நல்ல பால் கறக்கூடிய மாடு. சில மாடு தான். சில மாடு தான். எத்தனை மாசம் இருக்குல்ல? 1 8 மாதம் 1 7 மாதம் இருக்கு. 7 மாசம் இருக்கு. பால் என்ன கறக்குதுண்ணா? 1 காலையில் 8 கறக்கும், சாயந்தரம் 7 கறக்கும். அப்படி 8 15 கறக்கும். அப்படி கறக்கும். அப்போ ரேட்டு பரவாயில்ல. ஆமா. மாடு சில மாடு. இன்னைக்கு ரேட்டு பரவாயில்லையா? பரவாயில்ல, சுமாராக இருக்கு. சுமாராக இருக்கு. சரி, உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பரா? 87 87 54 54 930 930 914 914 போடுங்க. என் பேர் கார்த்தி. கார்த்திக். எந்த ஊரு? கமுதி. கமுதியில இருந்து வரியா? ஏப்பா, எத்தனை வியாபாரியா சம்சாரியா? வியாபாரி. எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க இன்னைக்கு? 4 மாடு வாங்கிருக்கேன். இப்போ பால் கறவைக்கா? பால் கறவைக்கு என்ன ரேட்டு வாங்கிருக்கீங்க? ஒரு மாடு 30,000 வாங்கிருக்கேன். 30,000 வாங்கி. எத்தனை மாடு வாங்கணும் வந்தீங்க? ஒரு 5 மாடு வாங்கணும் தான் 3 மாடு வாங்கிருக்கேன். 3 மாடு தான் வாங்க முடிஞ்சது. என்ன காரணம்? ரேட் அதிகமா? இந்த பணம் கொண்டு வர முடியல. பணம் கொண்டு வர முடியாத காரணத்தினால. எலெக்ஷனால பணம் கொண்டு வர முடியல. சரி, எலெக்ஷன்ல பணம் கொண்டு வர முடியாத காரணத்தினால இப்படி மாடு 5 மாடு வாங்க வந்தாலும் 3 மாடு வாங்கிருக்கீங்க. இப்போ பண்ண எதுவும் வச்சிருக்கலாம்? இல்ல, வியாபாரத்துக்கு தான். வியாபாரம் அங்க கொண்டு போய் வித்துருவீங்க. கூட ஏதாவது கிடைச்சுன்னா வித்துற வேண்டியதான். சரி. என்ன தீவனம் போடுவீங்க அங்க கொண்டு போய்? அது எல்லாத்தையும் நம்ம போடுவோம். மாடு என்ன சாப்பிடும்? மாடு, வைக்கால், கடலை புண்ணாக்கு அந்த மாதிரி எல்லாம் போடுவீங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்க தம்பி. 63 80 63 80 600 600 893. சரி. சேர்மன் ஆவடையூர் சேர்மன் ஆவடையூர். இன்னைக்கு நம்ம வியாபாரியா சம்சாரி ஐயா? வியாபாரி ஐயா. எத்தனை மாடு வாங்க வந்தியா? மாடு 4 மாடு கொண்டு வந்தோம். 4 கொடுத்துட்டு 3 மாடு வாங்கியிருக்கோம். 3 மாடு வாங்கியிருக்கீங்க. நல்ல விலைக்கு போச்சா? இன்னைக்கு கொஞ்சம் மாடு அதிகம் தான். மாடு விலை அதிகம் தானே? ஆமா, மாடு அதிகம். அதனால விலை சுமாரா போயிருக்கு. எல்லாம் பால் மாடா? எப்படி? எல்லாம் பால் மாடு சின்ன மாடு அப்படி. இது கை கறவுன்னு வாங்கிருக்கீங்க. இப்போ ஒரு கைக்கிறவ, ஒரு சின்ன மாடு, ஒரு எருமங்கண்டி 3. என்ன பால் கறக்கும்? இந்த கைக்கிற ஒரு 7,000 15 லிட்டர் கறக்கும். தெரிஞ்சால்தான் இருக்கு. சரி. கொண்டு போய் வித்துருவோம். அவங்க கொண்டு போய் வியாபாரத்துக்கு தான். என்னத்தையாவது கதை ஓட்டணும்ல, பிழைக்கணும்ல. எப்படினாலும் சரி. பால் 500,000 கிடைக்கிற பால் என்ன விலைக்கு விற்கி? பால் 35 ரூபாய்க்கு. சரி. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 91 91 59 59 400 400 582 582. சரி. சரி, தேங்க்ஸ். 12 மாடு கொண்டு வந்தோம் சார். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 10 மாடு கொடுத்தாச்சு. 2 மாடு மட்டும் இருக்கு. என்ன பேரு? என் பேர் முருகன். கள்ளக்குறிச்சி. ஆமா, கல்லடைக்குறிச்சி. 2 மாடு தான் நிற்கும். ஆமா, 2 மாடு தான் சார். என்ன ரேட்ல இது? 40ன்னு சொன்னோம். ஆளு 39 வரை கேக்கு. 40னா கொடுத்துடலாம். என்ன பால் கைக்கிறவ அது 33 சொன்னோம். 30 வரை கேக்கு ஆளு. இன்னைக்கு சந்தை கொஞ்சம் பெரிய சந்தரம் கொஞ்சம் பரவாயில்ல. மாடு நிறைய வந்துருக்குண்ணா. நிறைய வந்துருக்கு. வரத்து எல்லா மாடும் வச்சுட்டு 1 2 தான் நிற்கி. எல்லா மாடும் போயிட்டு. ஆமா, ரொம்ப சந்தோஷம். சரி, சந்தோஷம். 4 மாடு வந்திருக்கு. அண்ணன் பேரு? என் பேர் ராசு. எந்த ஊரு? ஆலங்குளம் பக்கம் அகரம். அகரம். அது எத்தனை மாடு கொண்டு இன்னைக்கு? 4 மாடு வந்தது. 2 மாடு தான் வித்து இருக்கு. 2 மாடு தான் நீக்கி. என்ன ரேட்டு சொல்றீங்க? சந்தை ரொம்ப மோசம் தான் போயிட்டு. என்ன காரணம்? என்ன காரணம் தெரியல எங்களுக்கு. சந்தை ரொம்ப மோசம். சொல்ல மழை தான் காரணம் நினைக்கிறேன். என்ன ரேட்டு சொன்னீங்க மாடு? உங்க மாடு? நம்ம மாட்டுல 2 அங்கே தானே நிற்கி. என்ன ரேட்டு? நம்ம 40 ரூபா சொன்னோம். மாடு 40 ரூபா சொன்னீங்க. என்ன ரேட்டா கொடுப்பியா? மாடு கேள்வியே இல்லை. ரொம்ப மண்ணைக்கு ரொம்ப சபதமாக தான் இருக்கு இருக்கு. சரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 96 26 26 26 59 59 73 50 73 சரி. ஷேக் எந்த ஊர்? வியாபாரி தான். எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 2 மணிக்கா? என்ன ரேட்டு கொடுத்து? என்ன ரேட்டு இது? அவங்களுக்கு 1008 ஆ
35 ரூபா சொல்லுங்க. கண்ணூட்டி இருக்கோ? என்ன பால் கிடக்கு? இது பால் 2 நாளைக்கு 8 லிட்டர் பால். சுழி சுத்தமா? நீங்கள் எத்தனை கொண்டு வந்த மாடெல்லாம் வித்துட்டு இருக்கோம். ஆமாம், இந்த ஒன்று தான் நிற்கும். சரி, போன மட்டும் 23 841 22 260. ரைட். மாரியப்ப எந்த ஊர்ண்ணே? ஓ, மரணங்களுக்கு எத்தனை மாடு கொண்டு வந்துருக்கீங்க? 10 மாடு. எத்தனை வித்துருக்குண்ணே? இருக்குது ஒரு 5 இருக்குது. இன்னும் 5 கிடக்கு. இன்னைக்கு அவ்வளோ மார்க்கெட்டுக்கு ரொம்ப மாதம் பால் மாடு எப்படி கிடையாது. என்ன ரேட்டு சொல்லுவாங்க? 2 சொல்லிடலாம். நான் பாருங்க 40 35 வேணும் மட்டும் 30 கேட்காங்க. 35 மாடு. இது எத்தனை ஆயிரத்து உள்ளது? எவ்வளோ பால் கிடக்கும்? எவ்வளோ பால் கிடக்கும்? மேக்ஸிமம் என்ன பால்? சரி, ஃபோன் நம்பர் சொல்லுவாங்க. எத்தனை மாடு கொண்டு ஒரு மாடு தான் கிடந்தேன். என்ன வாங்கினது? 28,000க்கா? கண்ணுட்டி இருக்கோ? ஆமாம், கண்டிப்பாக. எத்தனை கண்டு பொட்டை கண்டுட்டியா? எத்தனை இது? இது வெளியே 4,000 சுழி சுத்தம். நல்ல மாடு தான். மாடு பாருங்க. பால் ரேட்டு இப்போ ரேட்டில் பால் 4 மணி 7 லிட்டர் ஓடுமே. 4 மணி 7 லிட்டர் ஓடுமா? ரேட்டு பால் ரேட்டு என்ன இருந்துச்சு? 1 லிட்டர் பால் பால் ரேட் என்ன ரேட்டு? பால் 50 ரூபா எடுக்கணும். அதான் அந்த ஃபோன் நம்பர் சொல்லுவேன். ஃபோன் நம்பரு 90 97 37 37 46. எத்தனை மாடு எடுக்க வந்தீங்க? நாங்கள் எடுக்க வந்து ஆளுக்கு ஒன்று தான், ஒரு 2 கொண்டு வாங்க மற்ற நாள். மலிவா இருந்துட்டீங்கன்னா எப்படி? மலிவா சொந்த வியாபாரம் ரொம்ப குறைவா? இல்லை, சொல்ல மாட்டேன். எங்களுக்கு வழக்கு வழக்கம் தான் எடுத்துங்க. பால் மாடு தான் புறமே. பால் மாடு எத்தனை இருக்குங்களா? சுழி சுத்தமா? சுழி சுத்தமா? ஆமாம். இதுக்கு ஊருக்கு கொண்டு போறியா? நம்ம ஊருக்கு கொண்டு போகிறோம். அதை கூண்ட விலைக்கு விற்றுங்களா? அங்கே பாலுக்கு அது பாலையும் கொண்டு போகிறாங்க, விற்க தான் உண்டு. பால் 1 லிட்டர் பால் அங்கே என்ன விலை? அங்கே வந்து 40 ரூபா. 40 ரூபா. கட்டுப்படி ஆகுமா? கட்டுப்படியாக தான். இங்கே பழைப்பு இல்லையே, இதை கூட சமாளிக்கும். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 82 20 51 06 07. அது என்ன ரேட்டு? அந்த மாடல் ரேட்டு அது ஒரு 40,000 கொடுத்துருக்கோம். 40,000 கொடுக்கணும். அதில் கண்ணுட்டி கிடக்கல? பால் நல்லா கறக்கு போலியா? பால் நல்லா கறக்கு போலியா? அது என்ன ரேட்டு? என்ன ரேட்டு?